ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ்க்குரிய லாஸ்ட் மினிட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு ஸ்டோரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்ல போகிறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக பாருங்கள். நான் முடிஞ்சாலும் உங்களுக்கு சொல்ல பார்க்குறேன். உங்களுக்கு நான் ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்துருக்கேன், அதை வச்சு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரிவர்ஸ் சைட்லேருந்து போகிறேன். 15 மினிட் பொறுத்த வரைக்கும் இந்திய விடுதலை போரின் தமிழர்களின் பங்களிப்பு. ஸோ மோஸ்ட்லி நம்ம அந்த காலத்தில் வந்து ஆங்கிலேயருக்கு கீழே இருந்தனால நம்ம வந்து அவங்களோட அடிமையாக இருந்தோம். ஸோ அதை எதிர்த்து நிறைய பேர் வந்து போராடினாங்க. ஸோ அதனால் உயிர் தியாகமும் ஏற்பட்டுச்சு. ஸோ அதில் ஒரு சில பேர் நான் சொல்கிறேன், உங்கள் புக்கில் வேறு பேர் இருந்தாலும் நீங்கள் அதை வச்சு கூட படிச்சுக்கோங்க. ஸோ வ.உ.சி., சுப்பிரமணிய பாரதியார், சுப்பிரமணிய சிவா, வீரபாண்டிய கட்டபொம்மன், வீரர் வாஞ்சிநாதன், இவங்க பேர்லாம் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு கப்பலோட்டிய தமிழன் சொல்லிட்டு வ.உ.சி. சொல்லுவாங்க. 1906 காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியை வந்து இந்த வ.உ.சி. வந்து கொண்டு வந்திருப்பாரு. அவர் வந்து 2 போட் விட்டு, ஸோ அதுக்கப்புறம் அதனால் அவர் கொஞ்சம் லாஸ் ஏற்படும், அதெல்லாம் நமக்கு வேணாம். ஸோ அவர் வந்து அந்த கடல் வாணிகத்துக்கு அவரோட போட்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இது எதனால் அப்படின்னா அந்த டயத்தில் வந்து கடல் வாணிகம் பண்ணுவாங்க. ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்து போட்டு வாங்கினா அவங்க நிறைய டேக்ஸ் கேட்பாங்க, அதுக்காக நிறைய கப்பம் கட்டுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அவங்க ஆங்கிலேயரோட அந்த கப்பல் ஆதிக்கத்தை ஒழிக்கிறதுக்காக வ.உ.சி. பண்ண ஒரு முயற்சி. இது போக வந்து சுதந்திர உணர்வு வந்து மக்களிடம் வந்து இதனால் ஏற்பட்டுச்சு. ஸோ பாரதியார் இவர் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அவரோட பாடல்கள் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஒரு சுதந்திரம் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சுதந்திர வேட்கை வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ வந்து கேலி சித்திரம், அதாவது வந்து கார்ட்டூனை காமிச்சே வந்து நம்மளுக்கு அந்த இதை பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வரும். ஸோ அது எல்லாமே பாரதியார் பண்ணியிருப்பாரு. இவர் ஒரு குவாட் சொல்லியிருப்பாரு, என்று தனியும் இந்த சுதந்திர தாகம்னு சொல்லிட்டு. இது பாரதியார் பற்றி கேட்டால் போட்டுங்க. ஸோ அது சுப்பிரமணிய சிவா, இவர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர். ஸோ இவர் பொறுத்த வரைக்கும் தொழிலாளர்களை ஃபுல்லாக இணைச்சி நிறையா வந்து போராடி இருக்குது. ஸோ அதனால் சிறை தண்டனைக்கு போயிருக்காரு. அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன், இவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ டேக்ஸ் வந்து ஆங்கிலேயர்களுக்கு கட்டியிருக்க மாட்டார், இவர் வீரமரணம் அடைஞ்சிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் வாஞ்சிநாதன் பொறுத்த வரைக்கும் இவரோட பேர் வந்து சங்கரன். இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா திருநெல்வேலி கலெக்டர், அதாவது ஆஷ் அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பார், அவரை வந்து கொண்டுட்டு இவருமே வந்து சூசைட் பண்ணியிருப்பாரு. இவர் தியாகத்தின் உச்சம் அப்படிங்கிற சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்து இயக்கம் போராட்டம் பற்றி பார்க்கலாம். ஸோ உப்பு சத்தியாகிரகம், அந்நிய பொருள் புறக்கணிப்பு, அதாவது வந்து வேற பொருளெல்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல புறக்கணிச்சிருப்பாங்க. வெள்ளையனை வெளியேறு, இந்த மாதிரி வந்து நிறைய வந்து ஏற்பட்டிருப்பாங்க. அடுத்து வந்து பெண்களோட பங்களிப்பு பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வீரமும் தியாகமும் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து உங்களுக்கு சுயமரியாதை இயக்கம், இது பொறுத்த வரைக்கும் காமனா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா சாதி ஒழிப்பு, பெண்களோட உரிமை, ஸோ இப்போ வந்து பகுத்தறிவு வளரணும், மூட நம்பிக்கை ஒழிக்கணும், இதான் வந்து சொல்லியிருப்பாங்க. யார் சொல்லியிருப்பா அப்படின்னா இதை வந்து ஈவே ராமசாமி, அதாவது பெரியார் வந்து சொல்லியிருப்பாரு. 1925 உங்களுக்கு சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் வந்து தொடங்கியிருப்பாரு. ஸோ இது வந்து உங்களுக்கு சுயமரியாதை திருமணம்னாலும் ஒன்றும் இல்லை, அதாவது வேற மதத்துலேருந்து வேற மதத்தை வந்து நம்ம திருமணம் பண்ணிக்கலாம், சமத்துவ அடிப்படையிலேயே நம்ம திருமணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாரு. இதோட டோட்டல் கான்செப்டே வந்து பெண்களுக்கு உரிமை கிடைக்கணும், அவங்களுக்கு வந்து கல்வி கிடைக்கணும், விதவை மறுமணம், அதாவது வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாலும் அடுத்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரைட்ஸு, சம உரிமை, அதாவது வந்து பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும். பகுத்தறிவுனா ஒன்றும் இல்லை, பகுத்தறிவுங்கிறது இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும், நீங்கள் யோசிச்சு பதில் சொல்லணும், மற்றவங்க கேட்கக்கூடாது, மற்றவங்க சொல்கிற வச்சு பண்ணக்கூடாது. அதனால் அவர் பகுத்தறிவையும் வந்து இது பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. சமூக மாற்றம், இதனால என்னென்ன சமூக மாற்றம் ஏற்படும் அப்படின்னா சாதி குறையணும், பெண்களோட வளர்ச்சி, அதாவது பெண்களோட நிலை வந்து உயரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ சமூக விழிப்புணர்வுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து இதில் வளர்ச்சி ஏற்பட்டுச்சு. சுயமரியாதைனாலே ஒன்றும் இல்லை, மனிதனை பார்க்குறதா வந்து சுயமரியாதை இயக்கம். இந்திய மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தின் பங்கு. ஸோ சித்த மருத்துவம் பொறுத்த வரைக்கும் ஒரு பழமையான தனித்துவம் வாய்ந்த ஒரு மருத்துவம் சொல்லலாம். ஸோ தமிழர்களால் உருவாக்கப்பட்டது, ரொம்ப முக்கியமான ஒன்று. உடல், மனம், ஆன்மா சமநிலை, இந்த 4மே ரொம்ப முக்கியம். இது ஒரு கோட்பாடு மாதிரி. ஸோ இது கரெக்டாக இருந்தாலும் நமக்கு எந்த ஒரு நோயும் வராது. ஸோ இப்போ வந்து சித்த மருத்துவம் பொறுத்த வரைக்கும் சித்தர்களும் வளர்த்தாங்க. அதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு திருமூலர் கூட சொல்லலாம். ஸோ இதோட பங்களிப்பை பொறுத்தவரை பார்க்கலாம். ஸோ பாரம்பரிய மருத்துவ முறை இருக்குது. ஸோ மூலிகளை பயன்படுத்தியே நம்ம வந்து மருத்துவம் பயன்படுத்தி நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நோய் தடுக்கும் முறை, அதாவது வந்து நோய் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு இருக்குது. சப்போஸ் நோய் வந்ததுக்கப்புறமும் நம்மகிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் இருக்குது இந்த சித்த மருத்துவத்தில். நோய் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு தான் வந்து உணவு, வாழ்க்கை முறை, இதெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்படி இருந்தாலே நம்மளுக்கு வந்து நோய் வராதுன்னு சொல்லிட்டு மூலிகை தாவரங்கள், அதாவது வந்து உங்களுக்கு தாவரம், கனிமங்கள், அதுபோக வந்து தாதுக்கள், இதை வச்சு நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது. ஸோ நீடித்த நோய், அதாவது வந்து உங்களுக்கு இப்போ சக்கரை நோய், தோல் நோய், மூட்டு வலி, இந்த மாதிரி இருக்கலாம் நம்ம சித்த மருத்துவத்தில் மருத்துவம் இருக்குது. இந்திய அரசோட அங்கீகாரம், அதாவது AYUSH, ஆயுஷ்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த டூத் பேஸ்ட் மருத்துவம் கூட பார்த்துருப்பீங்க. அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சித்த மருத்துவத்துக்கு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு இப்போ வரைக்குமே இருக்குது. ஸோ சித்த மருத்துவத்தோட முக்கியமாக கொள்கை என்ன அப்படின்னா உடல், மனம் சமநிலை, இது மூணுமே கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு நோயுமே வராது. ஸோ சித்த மருத்துவம் பொறுத்த வரைக்கும் நோய் தடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், நோய் வந்தாலும் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட இருக்குது. அடுத்த கல்வெட்டு பொறுத்த வரைக்கும் பழந்தமிழோட எழுத்து வடிவம்னு சொல்லலாம். ஏன்னா அந்த இடத்துல பேப்பர் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ வந்து வரலாற்றோட கண்ணாடியாவே அந்த திகழ்து, ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ ஒரு நோக்கம் என்ன, அதாவது நம்ம எப்படி இதெல்லாம் கல்வெட்டை வச்சு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஸோ அதில் ஒரு சில கோயில்களை நம்ம பார்க்குறப்போ வந்து அங்கே கல்வெட்டு இருக்கும், அதை வச்சு நம்ம வந்து என்னென்னலாம் நடந்திருக்கு முன்னாடி ஒரு வரலாற்றோட கண்ணாடியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ போர் வெற்றி, யார் வந்து போர் பண்ணாங்க, யார் வெற்றி அடைஞ்சாங்க அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து சமூக
நடைமுறைகள், அதாவது வந்து அந்த டைத்தில் எப்படிலாம் வந்து இருந்துச்சு கல்ச்சர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து தமிழ் புத்தகங்கள் அச்சு வரலாறு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் ஸ்டார்டிங் ஓலைச்சுவடில் ஆரம்பிச்சு இப்போ பிரிண்டிங் ஆஃபீஸ் வரைக்கும் வந்துருச்சு. ஸோ அச்சு தொழில்கள் வந்து முன்னாடி அதாவது இருந்தப்போ வந்து பொதுமக்களுக்கு வந்து அந்த புக்ஸ் எல்லாம் நிறைய சேரவே இல்லை, அந்த ஓலைச்சுவடிகள்லாம் சேரவே இல்லை. ஸோ அதனால் அச்சு பதிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஓலைச்சுவடி தான் இருந்துச்சு. இது நிறைய புலவர்கள் அறிஞர்கள் மட்டும்தான் வந்து பாதுகாத்துட்டு வந்தாங்க. இதனால் பொதுமக்களுக்கு டேரெக்டாக வந்து எதுவும் கிடைக்கிறது இல்லை. அச்சு தொழில் எப்போ தொடங்க ஆரம்பிச்சு, அதாவது பிரிண்டிங் எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 16ஆம் நூற்றாண்டு தான் ஆரம்பிச்சு. அது யாரால அப்படின்னா ஐரோப்பியர்கள், அதாவது ஐரோப்பியர்களோட இந்த போர்ச்சுகீசியர்கள் இருக்காங்களா, அவங்க தான் முக்கியமான, இல்லை வாஸ்கோ ட காமா இவங்களாம் வருவாங்களா, அந்த டைத்தில் தான் பிரிண்டிங் ஆஃபீஸே வந்து நிறையா கொண்டு வந்தாங்க. ஸோ முத தமிழில் பதிச்ச ஒரு நூல் என்ன அப்படின்னா தமிழ் அகராதி. அதாவது வந்து என்ன அப்படின்னா தம்பிரான் வணக்கம். இந்த தம்பிரான் வணக்கம்ங்கிறது 1578 1578 இந்த காலகட்டத்தில் தான் வந்து கொண்டு வந்தாங்க. இது எங்கே பிரிண்ட் அடிச்சாங்கன்னா ஃபர்ஸ்ட் கோவா. அப்போ கோவாங்கிறது எங்கே இருக்குது, நம்ம போர்ச்சுகீசியர்கள் வந்த இடமே கோவா தான் வந்து அவங்களோட வணிகத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அங்கே வந்து பிரிண்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ முதல்ல கிடைச்சா அதாவது முதல்ல அச்சடிச்ச ஒரு தமிழ் நூல் அப்படின்னா இந்த தம்பிரான் வணக்கம் தான். ஸோ அதுக்கப்புறம் அச்சுத்தொடரோட வளர்ச்சிக்கு நிறையா ஒரு பெர்சன்ஸ் வந்து ஈடுபட்டாங்க. அதில் வீரமாமுனிவர், சாமுவேல் பிலிப், கால்டுவெல், இவங்க 3 பேரும் முக்கியமானவர்களே. வீரமாமுனிவர் பொறுத்த வரைக்கும் தமிழோட இலக்கணம், ஸோ இலக்கிய வளர்ச்சிக்கு நிறையா வந்து போராடி இருப்பார், நிறையா வந்து நூல்களை எழுதியிருப்பார். சாமுவேல் பிலிப் பொறுத்த வரைக்கும் அவரோட தமிழ் அச்சு பார்த்தீங்க அப்படின்னா எழுத்து வடிவமாக வந்து நிறையா வளர்ச்சி ஏற்பட்டுச்சு. ஸோ இப்போ வந்து கால்டுவெல் பொறுத்த வரைக்கும் திராவிட மொழி குடும்பம், இவர் கான்செப்ட் திராவிட மொழி குடும்பம் வச்சு இவர் நிறையா இது பண்ணியிருப்பாரு. ஸோ இதனால் நமக்கு என்ன ஆச்சு, அதாவது பிரிண்டிங் அடிச்சுனா என்ன கான்செப்ட் அப்படின்னா தமிழ், அதாவது கல்வி வந்து வளர்ச்சி நிறைய ஏற்படுச்சு. தமிழ் மொழி நிறைய இடத்துல பரவ ஆரம்பிச்சு. நான் நியூஸ் பேப்பர் மாதிரி இப்போ இடத்துல பரவ ஆரம்பிச்சு நம்மளுக்கு தமிழ் வந்து நிறைய தெரிய ஆரம்பிச்சிடும். சீர்திருத்த இயக்கம் நிறைய உருவாச்சு. ஏன்னா படிக்க ஆரம்பிச்சாங்கனாலே சீர்திருத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பத்திரிகையே வந்து நிறைய தோன்ற ஆரம்பிச்சு. ஸோ இப்படி பத்திரிக்கை தோன்ற ஆரம்பிச்சுன்னா என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா ஸோ நிறைய பேர், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா தமிழ் புது பத்திரிகைலாம் உருவாச்சு. அது மாதிரி தமிழ் வந்து பத்திரிகையில் உருவானனால நிறைய இடத்துல தமிழ் பரவ ஆரம்பிச்சு. ஸோ அரசியல் சமூக கருத்துலாம் வந்து உள்ள இடம் பெற ஆரம்பிச்சு. சுதந்திர போராட்டத்துக்கு இதுவும் ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்று. நிறைய பேருக்கு வந்து ஒன்றுமே தெரியாது. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நியூஸ் தெரிஞ்சுக்கிறது தான் நமக்கு இங்கெல்லாம் இப்போ நடக்கான்னு தெரியும். அதே மாதிரி அந்த மாதிரி வந்து ஒரு பத்திரிகை வந்தோடனே அதை படித்தோடனே அவங்களுக்கு நிறைய வந்து சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேட்கை ஏற்படுச்சு. தமிழோட புத்தகம் அச்சரிக்க ஆரம்பிச்சு மெயினாக என்ன கிடைச்சி அப்படின்னா தமிழோட இலக்கியம் வந்து பாதுகாக்க இருந்துச்சு. இப்போ கூட திருவள்ளுவர் புக்கு, அதாவது திருக்குறள் பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கும். ஸோ புதிய எழுத்து முறைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உருவாக ஆரம்பிச்சிச்சு. ஸோ தமிழ் மொழி பார்த்தீங்க அப்படின்னா உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிச்சு. ஸோ அடுத்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், இவங்க பொறுத்த வரைக்கும் ஒரு சீர்திருத்தவாதின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இவர் ஒரு எழுத்தாளர். ஸோ இவங்க ஒரு பெண்ணா, ஸோ இவங்க வந்து சமூக போராளின்னு சொல்லலாம். யாரை பற்றி கேட்டாலும் இந்த பாயிண்ட்டை போட்டுவிட்டுருங்க. பெண்கள் உரிமைக்காக அவங்க வந்து போராடி இருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஒரு கேலாக இருக்காங்கன்னா அவங்க கேலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த காலத்தில். அதனால் வந்து பெண்கள் உரிமைக்காக போராடி இருக்காங்க. ஸோ அது மாதிரி தேவதாசி ஒழிப்பு வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது தேவதாசின்னு ஒன்றில் அந்த காலத்தில் கேர்ள்ஸ் சில்ட்ரன்ஸ் அப்படிலாம் வந்து கோயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அர்ப்பணிப்பு மாதிரி இது பண்ணிடுவாங்க. அவங்கள வந்து அந்த டைமில் வந்து அடிமை மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த முறையை வந்து ஒழிக்கிறதுக்கு இவங்க நிறையா போராடி இருக்காங்க. இதுபோக உங்களோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் பீப்புள் அண்ட் கல்ச்சர்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதுன யாரும் கேட்டிருப்பாங்க, டாக்டர் கே பிள்ளை. இவர் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு 4th யூனிட் தமிழர்களின் திணை கோட்பாடு. ஸோ இதில் வந்து திணைனா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தமிழர்கள், அதாவது தமிழர்கள் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா நிலத்தோட அடிப்படையில் மக்களை வந்து பிரிச்சிருக்காங்க. திணை மொத்தம் 5 வகைப்படும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இதில் குறிஞ்சினா மலையும் மலை சார்ந்த பகுதியும், உங்களுக்கு முல்லைனா காடும் காடு சார்ந்த பகுதியும், மருதம்னா விளைநிலம், அதாவது வந்து விவசாய நிலம். ஸோ நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடமும். ஸோ பாலைனா உங்களுக்கு வறண்ட இடம், அதாவது வந்து உங்களுக்கு பாலைவனம் சொல்லுவாங்க அந்த மாதிரி. இப்போ தொல்காப்பியம் பற்றி பார்க்கலாம். தொல்காப்பியம் தான் நம்மளுக்கு கிடைச்ச முதல் இலக்கண நூல். சரியா, இலக்கணம்னா என்ன, இலக்கியம்னா ஒன்று என்னன்னு புரியாமல் இருக்காங்க. இலக்கணம்ங்கிறது நம்மளுக்கு படிக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி இந்த மாதிரி நம்ம நிறையா வந்து உயிரிழப்படை, ஒற்றலப்படை இந்த மாதிரிலாம் நம்ம படிச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு படிக்க கஷ்டமாக இருக்கும். அதில் இலக்கணம். இலக்கியம்ங்கிறது சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி, குண்டலகேசி இந்த மாதிரி நம்ம பேராகிராஃபாக படிப்போம்ல. ஒரு பேராகிராஃப் புக்கே வந்து இவ்வளோ தாண்டி இருக்கும், நம்ம அதை படிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி கம்பராமாயணம் இந்த மாதிரி இருக்கிறது தான் இலக்கியம். ஸோ எழுத்து, சொல், பொருள் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியத்துக்கு ஒரு விதிகளாக வந்து தொல்காப்பியம் சொல்லியிருக்காங்க. தொல்காப்பியத்தை எழுதின யார் அப்படின்னா தொல்காப்பியர். இதே ஃபர்ஸ்ட் பாயிண்டாக போட்டுருங்க. சங்க காலத்தினோட பாடல்கள்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹிண்ட், அதாவது வந்து ஒரு கைடுன்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணுங்கிறது தொல்காப்பியத்தில் சொல்லியிருப்பாங்க. இதில் இப்போ 2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அகம், இன்னொன்று வந்து புறம். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு தொல்காப்பியத்தோட ஒரு சில சிறப்பு அம்சங்கள் தெரியணும். இலக்கணத்துக்கு விதி கொடுக்கறது இதுதான். ஸோ அதனால் இலக்கண விதியை வந்து சொல்கிறதே இந்த தொல்காப்பியம் தான் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து அகம், புறம் 2 இருக்கும். அகம்ங்கிறது உணர்வு, காதல் இதை பற்றி சொல்கிற மாதிரி, புறம்ங்கிறது வீரம், அந்த போர் பண்ணியிருப்ப இருக்கும்ல அதை பற்றி சொல்கிறது. ஸோ மொழியோட ஒழுக்கத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அகம்னா என்ன? ஸோ அகம்னா ஒன்றும் கிடையாது. ஸோ அதாவது வந்து உங்களுக்கு காதல், ஸோ இந்த மாதிரி காதல் வாழ்க்கையை வந்து இருக்கிறத பற்றி சொல்கிறது, பர்சனல் லைஃப்பை பற்றி சொல்கிற எல்லாமே அகமில் வரும். புறம் ஃபுல்லாக அந்த போராட்டத்துக்கு போயிட்டு வீரம் அந்த மாதிரி இருக்கிற பற்றி வரும். ஸோ இது வந்து இயற்கை அடிப்படையில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த அகம்ங்கிறது குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை இந்த மாதிரி இருக்கிற இது. ஏன்னா வந்து உங்களுக்கு அங்கே தான் வந்து வாழ்வாங்க, அதனால் வச்சு வரும்.
புறம் பொறுத்த வரைக்கும் பேட்டில், அதாவது வந்து உங்களுக்கு போர் பண்ணுற மாதிரி வீரம், அரசியல், தியாகம் இந்த மாதிரி இருக்க எல்லாமே வரும். ஸோ இதுக்கு வந்து பாடல்கள்லாம் வரும். இதுக்கு வந்து புறநானூறு, அதுக்கு வந்து அதாவது புறமுக்கு வந்து புறநானூறும், அகமுக்கு வந்து அகநானூறு எழுதி விட்டுருங்க. ஸோ இதோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னா, புறநானூறு பொறுத்த வரைக்கும் அரசர்களோட புகழ், போராட்டம், வீர சித்தாந்தம், அதாவது வந்து எல்லாமே வீரம், எல்லாமே வந்து அரசர்களை பற்றி தான் தெரியும். ஏன்னா அந்த டைமில் போராட்டம் அது போகிறவங்க அவங்க தான் போவாங்க. சமூகத்தோட தியாகம், அது போக வந்து திணையோட அடிப்படையில் வந்து இதுவும் வந்து இருக்கும். ஸோ அடுத்து தமிழர்களின் நகரங்களும் துறைமுகங்களும். ஃபர்ஸ்ட் நகரங்களை பற்றி பார்க்கலாம். ஸோ அது வந்து ஒரு சில நகரங்கள்லாம் இருக்குது. மதுரை, அதுக்கப்புறம் வேளாங்கண்ணி, கோயம்புத்தூர், பாண்டிச்சேரி, இந்த 4 ஊரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது பொறுத்த வரைக்கும் மதுரை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு ரொம்ப கிரேட்டான ஒரு ஊர். ஸோ அடுத்து இந்த வேளாங்கண்ணிங்கிற வணிகம் செய்யறதுக்கு, வர்த்தகம் பண்ணுறதுக்கு, அதாவது வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஊர். ஸோ அதுக்கப்புறம் வந்து கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் விவசாய மையமாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அதுலேயும் வியாபாரம் பண்ணுறதுக்கு இருந்துச்சு. பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும், பாண்டிச்சேரின்னு வந்தாலே அது போர்ச்சுகீசியர்களோட அந்த ஏரியா, அதனால் வந்து போர்ச்சுகீசியர்களோட ஒரு வர்த்தக தொடர்பு ஏற்படுறதுக்காக இருந்துச்சு. ஸோ இந்த நகரத்தோட சிறப்பு அம்சம்லாம் என்ன அப்படின்னா, சந்தை மையங்கள்லாம் நிறைய யூஸ் பண்ணாங்க. ஸோ அது வந்து கல்வி அதாவது கலை மையம் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணாங்க. கோயிலெலாம் வந்து நிறையா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து குடியிருப்பு கட்டமைப்புகளும் அங்கே இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு துறைமுகம் பொறுத்த வரைக்கும், ஸோ இது வந்து எதுக்கு மேக்ஸிமம் துறைமுகம் இருந்துச்சு அப்படின்னா, கடலோட வணிகம், அதாவது கடலில் நம்ம வணிகம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இருந்துச்சு. அதாவது சர்வதேச வணிகம், நம்ம இந்தியா இருக்கும்னா வெளியே போய் பண்ணுறதுக்கும் இந்த கடல் வணிகம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதில் நிறையா ஒரு சில துறைமுகம் இருக்குது. முக்கியமான துறைமுகம் சொல்கிறேன். ஸோ கோவை, பூம்புகார், புதுக்கோட்டை, கன்னியாகுமரி நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ கோவையை பொறுத்த வரைக்கும் வணிகம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. பூம்புகார் பொறுத்த வரைக்கும் நீர் மூலமாக நம்ம வணிகம் பண்ணுறதுக்கு, அதாவது வந்து இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு இடம் இருக்கும், ரெண்டுமே வந்து வணிகம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. ஏற்றுமதி இறக்குமதிக்கு யூஸ் பண்ணாங்க. புதுக்கோட்டை பொறுத்த வரைக்கும் கடல் வணிகம், வெளிநாட்டு கப்பல் வந்துட்டு போகிறதுக்கு எல்லாம் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வணிகம் பண்ணுறது தான். ஸோ லாஸ்ட் வந்து உங்களோட கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் வட இந்தியாவையும் இலங்கையும் தொடர்பு படுத்துறதுக்காக வந்து இதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. துறைமுகத்தோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னா, கடல் வணிகம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாங்க. ஸோ பொருளை பரிமாற்றுறதுக்காக, அதாவது வந்து உப்பு, மசாலா இந்த மாதிரி இருக்கலாம் பரிமாற்றம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. வர்த்தக ஊரை வந்து வெளிநாட்டோட வந்து டச் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நகரங்களோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதாரமாக இருந்துச்சு. அதாவது வந்து இப்போ அங்கேருந்து இங்கே போகிறாங்க அப்படின்னா 2 நகரத்தையும் வந்து லிங்க் பண்ணுற மாதிரி வந்து அவங்களுக்குள்ளே ஒரு டீலிங் மாதிரி வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதுபோக வந்து இந்த மாதிரி வந்து வர்த்தகம் பண்ணுறது வந்து நிறையா வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிறைய ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதுக்கும் கடல் வணிகம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அடுத்த சங்க காலத்தில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி. ஸோ ஏற்றுமதினா எக்ஸ்போர்ட், அதாவது வந்து இங்கேருந்து நம்ம வெளிநாட்டுக்கு கொண்டு போகிறது. ஸோ இறக்குமதிங்கிற அங்கேருந்து நம்ம இங்கே கொண்டு வரது. ஸோ தமிழர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வணிகத்தில் வந்து ரொம்ப ஒரு முன்னிலையில் இருந்தாங்க, ரொம்ப ஒரு கிரேட்டாக இருந்தாங்க. ஸோ எப்பயுமே எழுதுறப்போ நம்ம தமிழர்களை பற்றி கொஞ்சம் பாயிண்ட்டை வந்து நல்லா போட்டு விடுங்க. ஸோ இதில் வந்து கோவை, புதுக்கோட்டை, குமரி இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா துறைமுக மையமாக இருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி துறைமுகத்தை பற்றி படிச்சிருப்போம். ஏற்றுமதி என்னெல்லாம் பண்ணாங்க, அதாவது வந்து ஏற்றுமதி நம்ம இங்கேருந்து என்னெல்லாம் ஏற்றுமதி பண்ணோம் அப்படின்னா, மிளகு, ஏலக்காய், மஞ்சள், தேன், இதெல்லாம் நம்ம ஊர் தான், நல்லா தெரிஞ்சிருக்கும். மஞ்சள், உங்களுக்கு மிளகுலாம் நம்ம அந்த டயத்தில் வந்து நீங்கள் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. ஏலக்காய், தேன் இதெல்லாம் நம்ம ஊரில் தான் ஃபேமஸ். இதை ஃபுல்லாக அங்கே ஏற்றுனாங்க. ஸோ அப்போ வந்து கைவினை பொருட்கள் நம்ம கேண்டால கிராஃப்ட் பண்ணுவாங்களா, அது எல்லாத்தையும் அங்கே ஏற்றுமதி பண்ணாங்க. சீனா, ரோமா, இந்த ரோமாபுரின்னு சொல்லுவாங்க, அரேபியா இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வணிக மையத்தை வந்து பூம்புகார், கோவையிலேருந்து அப்படியே லிங்கிங்காக வச்சுக்கிட்டாங்க. ஸோ இறக்குமதி பொறுத்த வரைக்கும், அதாவது வந்து நம்ம அங்கேருந்து இங்கே இறக்குமதி பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா உப்பு, பருத்தி, கண்ணாடி, அதாவது வந்து பருத்தி, உப்பு, கண்ணாடி. பருத்திலாம் முன்னாடி இந்த நெசவு செய்கிறதுலாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து தான் இப்போ இது பண்ணியிருக்காங்க. ஸோ வணிக உரிவு வந்து நிறையா வந்து அதிகமாக நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க வச்சுக்கிட்டாங்க, தமிழர்கள். ஸோ சமூக வாழ்க்கை, பொருளாதாரோட மேம்பாடு, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுறதுனால பொருளாதாரம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஏற்றுமதி இறக்குமதியை பற்றி சொல்கிற ஒரு 2 நூல் இருக்குது. மதுரை காஞ்சி, பட்டுணைப்பாலை. இந்த இதை பற்றி உங்களுக்கு 2 லைன் கிடச்சா அடிச்சு விடுங்க. ஸோ இப்போ வந்து திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடும் சொல்லி அவையார் சொல்லியிருப்பாரு. ஸோ லைனை பற்றியும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா எழுதுறதுக்கு யூஸாக இருக்கும். அடுத்து சோழர்களின், அதாவது கடல் கடந்த நாடுகளின் சோழர்களின் வெற்றி. ஸோ சோழர்கள் வந்து எங்கெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா மதுரை, கோவை இந்த மாதிரி இடத்துலலாம் கடல் வாணிகம் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ உலக அளவில் தமிழர்கள் வந்து கடல் வாணிகத்தில் ஒரு கிரேட்டாக இருந்தாங்க, ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸோ இதை நம்ம எங்கே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கல்வெட்டு, சங்க இலக்கியத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் என்ன, சோழர்களோட வெற்றி அடைஞ்ச காரணம் என்ன அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட கடல் வணிகம் தான். ஸோ நாகர்கோயிலிருந்து இலங்கை வரைக்கும் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அங்கேருந்து அது போக வந்து சீனா அந்த மாதிரி இடத்துல எல்லாத்துலேயும் வந்து இவங்க லிங்க் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு இடத்துக்கு போகிறப்போ வந்து அங்கே போய் இது பண்ணி அதுலேருந்து இது பண்ணி வெற்றி அடைஞ்சாங்க. ஸோ அடுத்து வந்து திறமையான ஒரு சில வணிகர்கள் இருந்தாங்க. ஸோ பேசியே வந்து அவங்களோட இது வந்து கைப்பற்றுறது, அது போக வந்து நிறையா லிங்க் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி வந்து கடல் வாணிகத்திலே வந்து கிரேட்டாக இருந்திருப்பாங்களா, திறமை வாய்ந்தவங்க இருப்பாங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஸோ வெளிநாட்டு மொழி அறிவு வச்சிருந்தனால இந்த மாதிரி இருந்தனால கூட வெற்றி அடைஞ்சாங்க. துறைமுகங்கள், நகரங்கள். ஸோ கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, கோவை இந்த பேர்லாம் அப்படி ரிப்பீட்டடாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற தளத்திலிருந்து அவங்க வந்து போனாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது சோழர்களுக்கு வந்து ஸோ வெளிநாடோட தொடர்பு, இலங்கை, ஆஸ்திரேலியா,
இந்த மாதிரி இருக்கிற சீனா இந்த மாதிரி இருக்கிற இடத்துலயும் வந்து அவங்க பொருளாதார டச்சிங் வச்சுக்கிட்டாங்க. ஸோ அதனாலே வந்து நிறையா வந்து வெற்றி பெற்றாங்க. ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வெளியே என்ன இருக்குன்னு தெரியாதப்போ அவங்களால வந்து அட்டாக் பண்ணி ஜெயிக்க முடியாது. ஸோ ஆனால் இப்போ இந்த மாதிரி நம்ம லிங்க் பண்ணியிருக்கப்போ அங்கே போய் வந்து வெற்றி அடையலாம். அதனால தான் ஸோ சோழர்களோட கடல் கலந்த வெற்றியோட விளைவுகள் பற்றி பார்க்கலாம். ஸோ ஒன்றும் இல்லை, வாணிக வளம் வந்து அதாவது வந்து ஒன்றும் இல்லை, நம்மளோட பிஸ்னஸ் வந்து நிறையா இதாச்சு. அதாவது 2 பேரும் வாணிகம் பண்ணியிருப்பாங்க, அதோட வாணிகம் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ கலாச்சாரம், கலை, கல்வி எல்லாம் நிறையா வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ மூணாவது வந்து தமிழர்களோட உலக வர்த்தகம் வந்து கிரேட்டாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ சோழர்கள் பொறுத்த வரைக்கும் கடல் வாணிகம், அதுபோக வந்து திறமையான வணிகர்கள் இருந்தாங்க. கடல் கடந்த நாடுகளோட வெற்றியில் சோழர்களோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதில் புறநானூறும் ஒரு சில லைன்ஸ் குவாட் சொல்லியிருக்கலாம், அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து தேர்ட் யூனிட் நாட்டுப்புற கலைகள். இந்த இது பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக நீங்கள் எழுதலாம். நீங்கள் ஜென்ரலாகவே எழுதுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தெருக்கூத்துனா ஃபர்ஸ்ட் என்ன? நடிப்பு கலை. அதாவது வந்து நடிச்சு, அதாவது தெருவில் நிறைய பேர் வந்து டான்ஸ் ஆடி பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இது. வில்லுப்பாட்டுங்கிறது பாடலும் இசை, நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. ஸோ ஒயிலாட்டம்ங்கிற நடனம், டான்ஸ் ஆடுறது. ஸோ தோற்பாவை கூத்துங்கிறது கதையையும் ப்ளஸ் பொம்மையும், அதாவது பொம்மலாட்டம். நீங்கள் இந்த சோட்டா பீமில் கூட வந்து பார்த்துருப்பீங்க, அந்த இதை வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. அது எல்லாமே வந்து தோற்பாவை கூத்து தான். சிலம்பாட்டம்ங்கிறது போர்க்கலை ரிலேட்டடாக வர்ற மாதிரி, அதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து வளரி பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயுதம், அது இல்லாட்டி விளையாட்டுன்னு கூட சொல்லலாம், ஒரு போர் இதில் வந்து யூஸ் பண்ணுற ஒன்று. புலியாட்டம், இது வந்து டான்ஸ் ஆடிட்டே பண்ணுறது. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இதை ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். அதுதான் நிகழ்த்துக்கலை, நிகழ்த்தாக்கலை அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் நிகழ்த்துக்கலை அப்படிங்கிறது கலைஞர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நேரில் ஒரு காட்சியப்படுத்துறது. இப்போ வந்து நான் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியுது. ஸோ இது எல்லாமே நாடகம், இயல் இசை நாடகம் இந்த மாதிரி வந்து எல்லாமே பேஸ் பண்ணி வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டைம் வந்து நம்ம டேரெக்டாக கதை சொல்கிற மாதிரி கூட இருக்கும். ஸோ பொதுமக்களோட முன்னாடி, இப்போ நான் முன்னாடி டான்ஸ் ஆடுறேன், பாட்டு பாடி காமிக்கிறேன், இது எல்லாமே வந்து நிகழ்த்துக்கலை, அதை நிகழ்த்தி பண்ணுற கலை. இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா தெருக்கூத்து, வில்லுப்பாட்டு. ஸோ வில்லுப்பாட்டு நீங்கள் கண்ணு முன்னாடி பாட்டு பாடுறதை பார்த்துருப்பீங்க, தெருக்கூத்துனாலும் டான்ஸ் ஆடுறதை பார்த்துருப்பீங்க. ஸோ அடுத்து நிகழ்த்தாக்கலை பொறுத்த வரைக்கும் இந்த கலை எல்லாமே நான் ட்ரைனிங் எடுத்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு சில பயிற்சிகள் எடுத்து கைவினை கலைஞர்களால் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இது எக்ஸாம்பிள் வந்து சிலம்பாட்டம், வளரி, புலியாட்டம் இதெல்லாம் நம்ம டேரெக்டாக போய் பண்ண முடியாது. நம்ம கொஞ்சம் ட்ரைனிங் ப்ராக்டிஸ் பண்ணி இதெல்லாம் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும். ஆனால் அவங்களால தெருக்கூத்தில் டேரெக்டாக டான்ஸ் ஆடினா கூட எல்லாருக்கும் அந்த ஒரு ப்ராக்டிஸ் இருக்கும், அதனால் பண்ணிடுவாங்க. ஸோ இதோட எக்ஸாம்பிள் டிஃப்ரென்ஸ்லாம் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அடுத்து நாட்டுப்புற கலைகள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ நாட்டுப்புற கலைகள் பொறுத்த வரைக்கும் பொதுமக்களோட வாழ்வில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு இருக்குது. பண்பாடு வந்து இதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளர்ச்சி ஏற்படுது. ஸோ கலைகள், திறமைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாட்டுப்புற கலைகளில் வந்து நிறையா வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் பெருமையாக போடுங்க, அவ்வளோதான் உங்களுக்கு முக்கியமானது இது. அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின், சிலம்பாட்டம் பொறுத்த வரைக்கும் தமிழர்களோட ஒரு பழமையான போர்க்கலைன்னு சொல்லலாம். அதாவது சிலம்பாட்டம் பொறுத்த வரைக்கும் போர்க்கலையில் யூஸ் பண்ண ஒரு இது, அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து உடல் வலிமையாகவும் தன்னம்பிக்கையாகவும் இருக்கும். ஸோ திறமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வளர்க்கும் கலைன்னு கூட சொல்லலாம். ஸோ ஏன்னா நம்மளால் வந்து சிலம்பாட்டம் வந்து டேரெக்டாக பண்ண முடியாது, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அதனால் அதுக்கு நல்லா உடல் வலிமை தேவைப்படும். சங்க காலத்திலே சிலம்பாட்டம் இருக்குது, அந்த காலத்தில் நம்ம புக்கை படிக்கிறப்போ இருந்திருக்கு. சிலம்பு அப்படின்னா ஒரு மூங்கில் கம்பு, ஆட்டம்ங்கிறது ஆடுறது இல்லாட்டி வந்து உங்களுக்கு இயக்கம் சொல்லலாம். ஸோ கம்பை வச்சு நம்ம ஆடுறதான் சிலம்பாட்டம் சொல்லுவாங்க. இதோட வரலாறு பொறுத்த வரைக்கும் சிலம்பாட்டம் வந்து சங்க இலக்கியத்திலே இடம்பெற்றிருக்கு, அது நிறைய இடத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ போர் பண்ணுற இடத்த பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இது வந்து யூஸ் பண்ணாங்க. அதாவது வந்து போர் காலங்களில் வந்து வீரர்களுக்கு இந்த பயிற்சி வந்து கொடுத்தாங்க. ஸோ அரசர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட படைகளுக்கு வந்து இது கண்டிப்பாக சொல்லி தந்துருந்தாங்க, அதாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதோட சிறப்பு பார்த்தீங்க அப்படின்னா கம்பை வச்சு நம்ம இது பண்ணுறது, வேகமாக வந்து காலடி இயக்கம், அதாவது வந்து நம்ம டக்குன்னு காலை நாட்டிகிட்டே போகிற மாதிரி இருக்கும். உடலோட சமநிலையும் ஒருங்கிணைப்பும் ஒரே போல இருக்கும். ஏன்னா நீங்கள் எப்படி பண்ணப்போ பிளட் சர்க்குலேஷன் நல்லா போகும். அடுத்து வந்து இதோட இது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மன உறுதி வந்து வரும். ஸோ இதோட பயன் பொறுத்த வரைக்கும் போர்க்கலைக்கும் தற்காப்பு யூஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இது வந்து ஒரு உடற்பயிற்சியில் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இன்றைய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு விளையாட்டாவோ இல்லாட்டி வந்து அதாவது கலை வடிவமாக வச்சிருக்காங்க. ஆனால் அந்த காலத்தில் வந்து போர் இது பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க. சிலம்பாட்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு பாரம்பரிய போர்க்கலை அப்படின்னு கூட சொல்லலாம், தற்காப்புக்காக யூஸ் பண்ணாங்க கூட சொல்லலாம். ஸோ அடுத்து வளரி பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு பழமையான ஆயுதம் சொல்லலாம். இது ஆயுதம், ஏன்னா நீங்கள் இங்கிலீஷில் பூமராங் சொல்லுவீங்களா, தூக்கி போட்டோன்னு அப்படி திரும்பி நம்ம கிட்ட வரணும், அதான் இது. ஸோ போர் காலத்தில் நிறைய தற்காப்புக்காகவும் இது யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. எப்படி உங்களுக்கு சிலப்பாட்டம் உங்களுக்கு அந்த தற்காப்புக்கு யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இது ஒரு தற்காப்புக்காக யூஸ் பண்ணுது. சங்க காலத்தில் வளரிக்கு ஒரு முக்கியமான ஆயுதம்ங்கிற ஒரு இதே இருந்துச்சு, கேட்டகரியில் இருந்துச்சு. வளைந்து திரும்புதல்னு அர்த்தம். ஸோ வளரி அப்படின்னா வளைந்த வடிவமுள்ள ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பூமராங் நம்ம சொல்லணும்ல, அதான் அதோட கான்செப்ட். ஸோ அது புலியாட்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு பாரம்பரிய நாட்டுப்புற நடன கலைன்னு சொல்லலாம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று, எல்லாமே பாரம்பரிய ஒரு கலைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புலி வேஷம் போட்டுட்டு ஒரு சில அசைவுகள்லாம் ஏற்படுத்தி ஆடுவாங்க. ஸோ இது வந்து மேக்ஸிமம் எங்கே இருக்கும் அப்படின்னா கோயில் திருவிழாலாம் ஆடுவாங்க. ஸோ புலி மாதிரி, அதாவது புலிங்கிற ஒரு விலங்கு, ஸோ ஆட்டம்ங்கிறது ஒரு நடனம்,
புலி ப்ளஸ் ஆட்டம் புலி ஆட்டம் கூட ஃபஸ்ட் எழுதிருங்க. ஸோ இதோட வரலாறு சங்க காலத்திலே அப்போ இடம்பெற்று இருக்குது. ஸோ இயற்கையோட வழிபாடு, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா விலங்கோட நம்ம ஒன்றிணைந்திருந்தோம் அப்படிங்கிற ஒரு இயற்கையோட சேர்ந்த மாதிரி வந்து இந்த புலியாட்டம் வந்து நம்மளுக்கு ஒரு தொடர்பு ஏற்படுத்துது. இது ஒரு சமூக ஒற்றுமையும் நம்மளுக்கு கொடுக்குது. இதோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம உடலை வந்து புலி மாதிரி வந்து போட்டுட்டு ஸோ வேகமாக வந்து தாவி அந்த மாதிரிலாம் வந்து அசைவா வச்சு டான்ஸ் ஆடுறது. ஸோ இது வந்து தாளத்தோட, அதாவது பறை தவில் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு, அதாவது இதெல்லாம் சேர்த்து தான் வந்து இதில் ஆடுவாங்க. இதெல்லாமே ஒரு கலையில் ஒரு முக்கியமான ஒன்று. ஸோ இதோட பயன்கள் என்ன, அதாவது எங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கோயில், கிராம, நம்ம ஊர் திருவிழாலலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கலாச்சார நிகழ்வுகளில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. எல்லா கேமுக்குமே, அதாவது எல்லா டான்ஸுக்குமே அதை வந்து போட்டு விட்ருங்க. ஸோ இயற்கையோட சேர்ந்து, அதாவது நம்ம விலங்கை வந்து ஒரு நம்மளோட சேர்த்துருக்கோம், ஜல்லிக்கட்டு எப்படி அது மாதிரி நமக்குள்ளே சேர்த்துருக்கோம், அது வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த புலியாட்டம் நம்ம உணர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து தோற்பாவை கூத்து. இது ரொம்ப ஒரு பழமையான நாட்டுப்புற நிகழ்ச்சிகளை கூட சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு தோலில் செய்யப்பட்ட ஒரு பொம்மை. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா சோட்டா பீம்ல பார்த்துருப்பீங்க, ஒரு துணியை கட்டி விட்டு அந்த பொம்மை வச்சு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்களா, அதான் வந்து இது. ஸோ இது வந்து நிறையா வந்து கல்விக்கும் பக்திக்கும் பொழுதுபோக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இது எப்படி கல்விக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அதை கவனிங்க. தோல்ங்கிறது, அதாவது வந்து மிருகத்தோட தோலை வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பாவைங்கிற பொம்மை, இதை கூட நீங்கள் இதெல்லாம் பாவைனா பொம்மை, கூத்துங்கிற ஒரு நடிப்பு. ஸோ தோல் பொம்மை கொண்டு நடத்தப்படுற ஒரு இதுதான் வந்து இந்த பாவை கூத்து. ஸோ இதோட வரலாறு என்ன அப்படின்னா, சங்க காலத்தில் இது வந்து இல்லை, சங்க காலத்துக்கு பின்னாடி தான் வந்து இது வந்திருக்கு. கோயில் திருவிழாவில் ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரி எல்லை பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் நிறையா இருக்கும். இதோட சிறப்பு என்ன அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு திரை பின்னால், அதாவது ஒரு ஸ்க்ரீன் பின்னாடி ஒருத்தர் இருப்பார். ஸோ லைட் மாதிரி அடிச்சுட்டு அது பின்னாடி பொம்மையை வச்சு ஆடிட்டு ஒரு சில பாடல்கள், ஒரு சில கதைகள்லாம் சொல்லுவாங்க. இது வந்து ஏன் உங்களுக்கு கல்விக்கு யூஸ் ஆகுதுன்னு சொன்னேன் அப்படின்னா, இதில் வந்து இந்த கம்பராமாயணம், உங்களுக்கு சிலப்பதிகாரம், இந்த மாதிரி வந்து ஒரு சில கதைகளை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எபிசோடே பார்த்தீங்க அப்படின்னா லென்த்தாக போகும். நம்ம வந்து டிவியில் பார்க்குறப்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஆனால் இது பண்ணுறப்போ அவங்க லென்த்தாக பண்ணுவாங்க. அதனால் ஒரு சில நீண்ட காப்பியங்களை எடுத்து தான் அவங்க பண்ணுவாங்க. அதனால் இது வந்து அதனால் யூஸாக இருக்கும். ஸோ பின்னாடி வந்து கலைஞர்கள் நிறையா வந்து குரலை வந்து மாற்றியோ, இல்லை வந்து ரொம்ப நேரம் அந்த கதை போடுறனால அவங்க வந்து ஒவ்வொரு இடத்துல டிரான்ஸ்லேட் பண்ணி வேறு ஒருத்தவங்க பேசுகிற மாதிரி இருக்கும். இதில் முக்கியமாக வந்து ராமாயணம், மகாபாரதத்தெலாம் வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து நிறையா யூஸ் பண்ணது கோவில் நிகழ்ச்சியில் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தமிழர்களோட பாரம்பரிய ஒன்றில் இதுவும் வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அதாவது கல்வி, அந்த மாதிரி உங்களுக்கு பக்தி, பொழுதுபோக்கு யூஸ் பண்ணுறதுல இது ஒரு முக்கியமான ஒன்று. ஸோ அடுத்து தமிழர்களின் விளையாட்டுகள். இது பொறுத்த வரைக்கும் நம்மளோட தமிழர்கள் விளையாட்டுனால எப்படி இருக்கும், வலிமையாக இருக்கும், உடல் ஒற்றுமையாக இருக்கும். ஸோ திறமை நிறையா இருக்கிற மாதிரி தான் நம்மளோட விளையாட்டுகள் எல்லாமே இருக்கும். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. சங்க காலத்தில் இருந்தே இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தமிழர்கள் விளையாட்டுகள் நிறையா இருந்திருக்கு. ஸோ இது வந்து பொழுதுபோக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க, போர் பயிற்சிக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க, வாழ்வியலுக்கு தேவையான கருத்துக்கு இது பண்ணுற மாதிரியும் நம்மளுக்கு வந்து அந்த கேம்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நிறைய விளையாட்டுகளுக்கு நான் ஆர்டராக சொல்லிட்டு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஜல்லிக்கட்டு இருக்குது, ஸோ சிலம்பாட்டம் இருக்குது, வளரி இருக்குது, ஒற்றையடி ஆட்டம்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் உரியடி இருக்குது, மல்லாடம், அதாவது மல்லாடல்னா குத்துச்சண்டைன்னு அர்த்தம். இதில் நம்மளுக்கு ஜல்லிக்கட்டும், ஸோ உரியடியும், மல்லாடல், அது போக வந்து ஒற்றையடி ஆட்டம் மட்டும் தான் நம்ம இப்போ புதுசாக பார்க்குறோம். ஆல்ரெடி இந்த சிலம்பாட்டம், மலரி பாட்டம் அதை பார்க்கலன்னா அதை போய் பார்த்துங்க. ஸோ உங்களுக்கு விளையாட்டில் ஜல்லிக்கட்டு பொறுத்தவரை காளையோட நம்ம விளையாடுறது. ஸோ இதுவுமே வந்து இயற்கையோட நம்ம இணைஞ்ச மாதிரி, அதாவது வந்து நம்ம மிருகத்தோட இணைஞ்சிருக்கிறதுக்கு ஒரு சான்றுன்னு சொல்லலாம். வீரம் தைரியம் இருக்கிற மாதிரி இருக்கிற விளையாட்டில் இது ஒன்று. பண்டிகை காலத்தில் இதை விளையாடுவாங்க. சிலம்பாட்டம் தெரிஞ்சிருக்கும், வளரி தெரிஞ்சிருக்கும். அடுத்து ஒற்றையடி ஆட்டம்ங்கிறது வேகமாக, அதாவது வந்து உடல் கட்டுப்பாட்டோட வந்து அப்படியே ஒரு இது வச்சு அடிப்பாங்களா அந்த மாதிரி கேமு. உரியடிங்கிறது நம்ம கிராமத்து சைடெல்லாம் ஒரு பானையை கட்டி விட்டு அடிப்பாங்களா அந்த தான். ஸோ இது வந்து விழாக்கள்லாம் நடத்தப்படுவாங்க. மல்லாடல் அப்படிங்கிற ஒரு குத்துச்சண்டை. இது வந்து உடலோட வலிமை ஏற்படுறதுக்கும் உடலுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்காக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இதோட நோக்கங்கள்லாம் என்ன அப்படின்னா, உடல் வளர்ச்சி. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு உடலுக்கு வளர்ச்சி வந்து ஏற்படணும். ரெண்டாவது வந்து தற்காப்பு, நம்மளுக்கு வந்து தற்காப்பு இருக்கணும் அப்படிங்கிறக்காக. மூணாவது வந்து சமூக ஒற்றுமை, எல்லாருமே வந்து நம்ம கேம் விளாட்றப்போ சேர்ந்து ஒற்றுமையாக இருப்போம்ல, அதுக்காக. வீர உணர்வு, இதுக்காக தான் நம்ம ஜல்லிக்கட்டு விளாட்றதுலாம் வீர உணர்வுக்காக. ஸோ இதை பற்றி சங்க காலத்தில் எதுவும் புக்கில் சொல்லியிருக்காங்கன்னா 2 புக்கில் சொல்லியிருக்காங்க, புறநானூறு, அகநானூறு. உங்களுக்கு இந்த கேமை பற்றி வந்தாலே புறநானூறு, அகநானூறு போட்டு விட்டுருங்க. ஸோ உடலோட வலிமை, வீர உணர்வு, சமூக ஒற்றுமை, இதுதான் மெயினான பாயிண்ட்டு, அதாவது உங்களுக்கு விளையாட்டுகள் பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்து செகண்ட் யூனிட், ஸோ மரபு ரிலேட்டடாக வர கொஸ்டின். ஸோ இதில் பார்க்க போகிற வந்து ஓவியம், சிற்பக்கலை, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஹெட்டிங் இருக்கும். ஸோ இப்போ பார்க்க போகிற நடுக்கல் முதல் நவீன சிற்பங்கள் வரை. நடுக்கல்னா ஃபர்ஸ்ட் என்ன, அதாவது வந்து போர்க்காலத்தில் நிறையா வந்து வீரமரணம் அடைஞ்சிருப்பாங்க. ஸோ நார்மலாக இறக்குறவங்க வேற, வீரமரணம் அடைஞ்சவங்களை வந்து ஒரு இதில் வந்து ஒரு கல்லில் அவங்களோட இதை வந்து பொறிச்சு அவங்களோட இறந்த இடத்துல அந்த கல்லை பொறிச்சு வச்சுருவாங்க. அதாவது அந்த கல் நீட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நீ இந்த கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ்லாம் ஆண்டிங்கன்னா தெரியும், ஒருத்தவங்க இறந்தோன்னே ஒரு பெட்டி மாதிரி உள்ள அந்த மாதிரி இருக்கிறதுலாம் அந்த வீரர்கள் நினைவாக வந்து அந்த போரில் இது பண்ணுறதுக்காக வைக்கிறது. ஸோ அம்சங்கள், சிறப்பான அம்சங்கள்லாம் என்ன இருக்குன்னா, சங்க காலத்தில் இதை வந்து ஒரு ரெகுலரான ஒரு ஃபார்மேட்டாக வச்சுருந்தாங்க.
ஸோ அதில் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வீரரோட பேர், அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த கல்வெட்டில் பொறிச்சு அவங்க இடத்துல வந்து அப்படியே அதை வச்சுருவாங்க. ஸோ இது முக்கியமாக சொல்கிற வந்து புறநானூறு அகநானூறு தான் வந்து குறிப்பிடுது. ஸோ நடுக்கல் அப்படின்னாலே வீர மரணத்தை போற்றும் தமிழ் நிறைவு சின்னம், அதாவது தமிழரோட நினைவு சின்னம் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் கோவில் சிற்பங்கள். கோவில்னாலே உங்களுக்கு ஞாபகம் வர்றது பல்லவர், சோழர், பாண்டியர் இவங்களோட காலத்தில் வளர்ந்துருக்கும். அது பல்லவர்கள் காலத்தில் நிறைய கோயில் வந்து டெவலப் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதோட சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கடவுள் புராண கதையெல்லாம் அந்த டயத்தில் வந்து ஃபேமஸ் ஆச்சு. ஸோ கல்லில் அதாவது கரெக்டாக நுட்பமாக வந்து ஒரு சில சிலைகள்லாம் செதுக்கி அந்த டயத்தில் வந்து நிறையா வந்து வழிபட்டாங்க. பக்திக்கும் அழகுக்கும் இந்த காலம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிரேட்டான காலம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா மாமல்லபுரம், தஞ்சாவூர் பெரிய கோயிலை சொல்லலாம். ஸோ அவங்களோட காலத்தில் இந்த பல்லவர் காலத்தில் கண்டிப்பாக வந்து கோயில் நல்லா வளர்ந்துருக்கும். ஸோ விஜயநகரம் அண்டு உங்களுக்கு நாயக்கர் கால சிற்பங்கள். ஸோ இவங்களுமே வந்து ஒரு முக்கியமான இது. ஸோ பண்டைய சிற்பங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அதாவது வந்து குதிரை சிற்பம், அலங்காரம், அதாவது வந்து வீரர்கள் நிறைய பேரை வந்து அப்படியே டிசைன் பண்ணுற இந்த மாதிரிலாம் இவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து நவீன சிற்பங்கள். இவங்க வந்து தேசிய தலைவர்கள், அதாவது இப்போ இருக்கிற காலத்தில் வந்து தேசிய தலைவர்களை நம்ம இது பண்ணுறது, சமூக சீர்திருத்தவாதிகளை வந்து நம்ம அப்படியே கல்லில் செதுக்கிறது, வரலாற்று நினைவு சின்னங்களை வந்து செதுக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ நவீன சிற்பங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு வந்து குமரி திருவள்ளுவரில் இருக்கிற அந்த சிலை, அதாவது வந்து குமரிமலையில் இருக்க திருவள்ளுவரோட சிலை, மரினா காந்தி சிலையை கூட ஞாபகம் வச்சுக்கலாம், பெரியார் சிலை இருக்கு. ஸோ அது மாதிரி நவீன சிற்பங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சமூக நினைவு சம்மந்தமாக வந்து ஒரு சில இப்போ அம்பேத்கர் சிலை இருக்கும், காந்தி, உங்களுக்கு இந்த நேரு, இந்த மாதிரி வந்து இருக்கிறவங்க இப்போ ரீசெண்டாக இருக்கவங்க சிலை கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நம்மளுக்கு டெவலப் ஆன ஒரு இதில் சொல்லலாம். ஸோ அடுத்து பழங்குடியினர் மற்றும் கைவினை பொருட்கள். ஃபர்ஸ்ட் பழங்குடியினர்னா யாருன்னா இயற்கையோட இணைந்து வாழ்வாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட லாங்குவேஜ் நமக்கு புரியாது. ஸோ அந்த பாரம்பரிய கலாச்சாரத்தோட அவங்க தொழில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கைவினை பொருட்கள் ஏதாச்சும் வந்து ஹேண்டை வச்சு அவங்க கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களோட கைவினை பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழரோட ஒரு பண்பாட்டின் அடையாளம் கூட சொல்லலாம். அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பண்ணுற அந்த இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு நம்மளுக்கு ஒரு பண்பாட்டோட அடையாளம் சொல்லலாம். வாழ்வியலோட அம்சங்கள். ஸோ இவங்க வந்து காடு, மலை இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து வாழ்வாங்க. ஸோ இவங்க வேட்டை விவசாயம் பண்ணி தான் வாழ்வாங்க. ஸோ எளிய வாழ்க்கை முறை இருந்தாலும் ஸோ இவங்க வந்து முக்கியமாக பங்களிக்கிற வந்து இந்த கைவினை பொருட்களை ரொம்ப முக்கியமான இது பண்ணுறாங்க. ஸோ நம்ம பழங்குடியினரில் ஒரு சில கேட்டகரி சொல்லலாம். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து இருளர், தோடர், கோட்டர், காடர், பாணர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கேட்டகரி பேர் இருக்கு. எல்லாம் ஞாபகம் இருந்தால் இல்லைங்க, இல்லை 2-3 பேரை வந்து இப்போ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுட்டு அப்படி எழுதி விட்டுருங்க. கைவினை பொருட்கள் பொறுத்த வரைக்கும் கையால் உருவப்படும் பொருள் தான் கைவினை பொருட்கள். ஸோ கைவினைகளில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பனை ஓலையை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பனை இலையை எடுத்து பனை ஓலையை வச்சு அந்த ஃபேன் விசிறி இந்த மாதிரி செய்வாங்கல்ல அந்த மாதிரி பண்ணுறது, மூங்கில் பொருட்களை வச்சு ஏதாவது டிசைன் பண்ணி பண்ணுறது, மூங்கில வச்சு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மண் பானைகள், மண்ணை வச்சு பண்ணுறது. அடுத்து வந்து மர சிற்பங்கள், மரத்தை வச்சு இந்த இது பண்ணுவாங்கல்ல ஸ்கிரிப்ட், அப்புறம் ஸ்கல்ச்சர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே இது. ஸோ அதுக்கப்புறம் மணி, அலங்காரம் இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் விதை, கல் இந்த மாதிரி எடுத்து அதை வச்சு டெக்கரேட் பண்ணுற எல்லாமே ஒரு ஹேண்ட் கிராஃப்ட்ஸில் வரும். ஸோ சமூகம் வந்து பொருளாதார முக்கியத்துவம். இதனால என்ன பொருளாதாரம் ஏற்படும் அப்படின்னா பழங்குடியினரோட வாழ்வாதாரமே இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டாவது பாரம்பரிய அவங்களோட அறிவு பார்த்தீங்க அப்படின்னா வளர்ச்சி, அதாவது தொட்டு வளர்ந்துட்டே வரும். ஸோ இப்போ வந்து சுற்றுச்சூழலோட நட்பு, அதாவது வந்து இப்போ கல், மண் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அது ஒரு நட்பாக இருக்கிற மாதிரி. ஸோ பழங்குடியினர் உருவாக்குற எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழரோட பண்பாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக கூட நம்ம சொல்லலாம். கைப்பொருட்கள், அதாவது வந்து அவங்களோட கைவினை பொருட்கள் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அடுத்து சுடுமண் சிற்பங்கள். ஸோ இது வந்து மண்ணால் உருவாக்குவாங்க. ஸோ அடுப்பில் சுட்டு தயாரிக்கிறது, வந்து நம்ம நார்மலாக பானைலாம் ரெடி பண்ணுவோம்ல அந்த மாதிரி இது ஒரு பழமையான கலை சிற்பம் கூட சொல்லலாம். ஸோ இது வந்து மக்களோட வாழ்வுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழிபாடுக்கு, ஸோ இப்போ வந்து நம்பிக்கைக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து சுடுமண்ணில் செஞ்ச சிற்பங்கள்லாம் வந்து நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான, அதாவது வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி வழிபாடு பண்ணுறதுக்கு, இந்த கோயிலில் சாமி கும்பிட்றதுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா சுடுமண் சிற்பங்கள் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து நாட்டுப்புற தெய்வங்கள். இது பொறுத்த வரைக்கும் கிராம சைடில் இருந்தால் வந்துச்சு. நம்மளுக்கு வில்லேஜ் சைடில் இருந்தால் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சாமி கும்பிடுவாங்க, அந்த மாதிரி வந்து நிறைய சாமி பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதில் இருந்தால் இந்த நாட்டுப்புற தெய்வங்கள் வந்துச்சு. கிராம மக்கள் வழிபடுற ஒரு தெய்வம் சொல்லலாம். இயற்கை, அது போக நோய் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையோட சார்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நாட்டுப்புற தெய்வங்களை வந்து அவங்க கும்பிட ஆரம்பிச்சாங்க. கோயில்களோட மரபை விட வழிபாட்டு மரபு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோட தோற்றம் ஃபர்ஸ்ட் எங்கே இருந்து ஆரம்பிச்சு அப்படின்னா நடுக்கல் நம்ம படிச்சிருப்போம். அந்த மாதிரி நடுக்கல்ல நிறைய பேர் வந்து இறந்துருப்பாங்க, அவங்களே வந்து சாமியை கும்பிட ஆரம்பிச்சாங்க. அதான் மெயினான ஒரு பாயிண்ட்டு. வீரமரணம் அடைந்த வீரர்களை வந்து நம்ம தெய்வமாக மாற்றிக்கிட்டோம். சங்ககால நம்பிக்கையில் இருந்தே இப்போ வரைக்கும் அது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ நம்மளுக்கே ஒரு முன்னோர்கள் இருக்காங்கன்னா அவங்களுமே நம்மளோட முன்னோர்களில் யாராவது ஒருத்தவங்க தான் இருப்பாங்க, அவங்கள தான் நம்மளோட குலதெய்வம் சொல்லி சாமி கும்பிட்டுருப்போம். ஸோ முக்கியமான தெய்வங்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆண்கள் பொறுத்த வரைக்கும் ஐயனார், கருப்புசாமி, முனியாண்டி இந்த மாதிரி இருக்கும். பெண்கள் பொறுத்த வரைக்கும் மாரியம்மன், காளியம்மன், முத்தாளம்மன் அப்படிங்கிற மாதிரி பேர்ல இருக்கும். குடும்ப இல்லாட்டி வந்து குலதெய்வங்கள் பொறுத்த வரைக்கும் குலசாமி,
குலதேவி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்த மாதிரி ஃபார்மேட்லேருந்து வந்ததான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வழிபாட்டு முறைகள் பொறுத்த வரைக்கும் அதாவது எப்படி வந்து நம்ம நாட்டுப்புற தெய்வங்களை வந்து வழிபாடு பண்ணுவாங்க அப்படின்னா பழி இல்லை படையல் இந்த மாதிரி வந்து கிடா வெட்டுற இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ திருவிழாக்கள் டைமில் வந்து நல்லா கிராண்டாக இருக்கும். நாட்டுப்புற பாடல்கள், ஆட்டம் இதெல்லாம் வந்து ரொம்ப கிராண்டாக இருக்கும். நாட்டுப்புற பாடல்கள்லாம் கண்டிப்பாக இங்கே கொண்டாடுவாங்க. சுடுமண் அதாவது வந்து குதிரை சிலைகள் இந்த மாதிரிலாம் சுடுமண்ணாக வச்சு அதே வந்து கும்பிடுவாங்க. ஸோ அப்புறம் சிறப்பு, இதோட சிறப்பு என்ன அப்படின்னா மக்களோட வாழ்வியலோட இழந்ததாக இருக்கும். இப்போ நீங்கள் யோசிச்சுப்பாங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட் ஃபெஸ்டிவலே இல்லை, ஃபங்க்ஷனே இல்லை அப்படின்னா ஒரு போராக போவோம். ஒரு 6 மாதம் இல்லை ஒரு 3 மாதம் இல்லை ஒரு 2 மாதத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். பொங்கல் அப்போ நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோட இது பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஒரு எளிய வழிபாடாக வந்து கும்பிடுவாங்க. சாமியை நார்மலாக சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிடுவாங்க. சமூக ஒற்றுமை கண்டிப்பாக ஃபங்க்ஷன் ஆச்சுனாலே எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். நோய் பேரிடர் இதெல்லாம் வரக்கூடாதுங்கிறக்காவனே நிறையா வந்து பாதுகாக்கிறக்கா வந்து பேணி இது பண்ணுவாங்க சாமி கும்பிட்ற மாதிரி. சங்க இலக்கியத்தில் வந்து சொல்கிறது வந்து நடுக்களோட வழிபாடு ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த வீரர்களை வந்து தெய்வமாக கும்பிட்றாங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று. புறநுண்ணு அகநுண்ணு இது பேர் எல்லாத்துலையும் போட்டு விட்டுருங்க. இது வந்து இதிலே வந்து இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ நாட்டுப்புற தெய்வங்கள் பொறுத்த வரைக்கும் தமிழரோட வாழ்வியலில் ஒரு நம்பிக்கையாகவும் சமூக ஒரு பாதுகாப்பாகவும் வந்து அடையாளமாக நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான கொஸ்டின், குமரிமுனையில் திருவள்ளுவரின் சிலையை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து இந்தியாவோட தெற்கு, அதாவது தெற்கு வாசல், தலைவாசல் கூட சொல்லலாம் நம்ம குமரி, அதாவது வந்து கன்னியாகுமரி சொல்லலாம். அங்கே திருவள்ளுவரோட சிலை இருக்குது. ஸோ இது வந்து ஒரு தமிழோட பண்பாடு, ஸோ அறநிலை, உலகளாவிய ஒரு அடையாளம்னே சொல்லலாம். அந்த திருவள்ளுவரோட சிலை எல்லாருக்குமே தெரியும். ஸோ திருக்குறள், அதாவது திருவள்ளுவரை பற்றி ஃபஸ்ட்டு நீங்கள் அங்கே எழுதணும். திருவள்ளுவர் யார், திருக்குறளை எழுதினாரு அப்படின்னு சொல்லலாம். அறம், பொருள், இன்பம் அப்படிங்கிற ஒரு 3 துறையை உருவாக்குனவர் திருவள்ளுவர் தான். ஸோ உலக பொதுமறையை வழங்கியவர் அவர் தான். ஸோ அந்த புக்கை நீங்கள் எடுத்து படிச்சிங்களா சிம்பிளாக இருக்கும், எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உலகம் ஃபுல்லாக இருக்கிற எல்லாருக்குமே அதுக்கு பொருந்தும், எந்த காலத்துக்குனாலும் அது அட்டாச் ஆகிக்கும். சிலையோட முக்கியமான விவரத்தை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஸோ இது வந்து கன்னியாகுமரியில் இருக்குது. 133 அடி உயரமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சிலையோட பொருள் பொறுத்தவரை கல்லை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்போ திறந்தாங்க அப்படின்னா 2000 அந்த காலகட்டத்தில் தான் திறந்தாங்க. ஸோ இதை அமைத்தவர் யார் அப்படின்னா டாக்டர் வி கணபதி ஸ்தபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. இவர் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 133 அடி, இது எதை குறிக்குது அப்படின்னா 133 அதிகாரம் வந்து திருக்குறள் இருக்கும், அதை பற்றி இருக்கும். சிலையோட அமைப்போட குறியீடுலாம் என்ன அப்படின்னா திருவள்ளுவர் வந்து நிற்கிற மாதிரி இருக்கு அந்த சிலை, அது நிலைத்த அறநெறி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவரோட கை வந்து சைகை வச்ச மாதிரி இருக்கும். அந்த கையோட சைகை எதை குறிக்குது அப்படின்னா மனிதனோட வழிநடத்தும் அறம் வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ பண்பாடோட முக்கியமான இந்த சிலையில என்ன முக்கியம் இருக்குது அப்படின்னா தமிழர் அவரோட அறநெறியின் உலகளாவிய சின்னம், அதாவது வந்து தமிழரோட ஒரு பெரிய சின்னம்னே நம்ம சொல்லலாம். ஸோ அறநெறிங்கிற கான்செப்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று திருவள்ளுவர் பற்றி வந்தாலே. இதுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் எக்ஸாம்பிளாக ஒரு 2 குறள் எழுதி விட்டுருங்க உள்ள. தமிழர்களோட பெருமையை உணர்த்துறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு நம்ம சொல்லலாம். இதை பற்றி இன்னும் நிறைய நம்ம சொல்லலாம். நான் உங்களுக்கு முடிக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லிட்டுருங்க. திருவள்ளுவர் பற்றி கொஞ்சம் நிறைய சொல்லுங்கள், குறள் வந்து நிறைய கொடுங்க. ஸோ அடுத்து இசை கருவிகளில் தனித்தனியாக 2 மார்க்ஸ்லாம் கேட்பாங்க. இருந்தாலும் சம்டைம்ஸ் இசை கருவிகள் என்னென்னு கேட்டாங்கன்னா அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மிருதங்கம், அடுத்து பறை, அடுத்து வீணை, யாழ், நாதஸ்வரம். இந்த 5மே ரொம்ப முக்கியம். அதாவது மறந்தா கூட 3 வச்சு எழுதி விட்டுருங்க. ஸோ மிருதங்கம்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இது ஒரு பாரம்பரிய தாள வாத்தியம், அதாவது வந்து தாளம் போடுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்கிற ஒன்று. இது வந்து கர்நாடக சைடில் ஒரு கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான கருவின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்போ வந்து இது வந்து 2 பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தோல் மாதிரி இருக்கும். ஸோ தோல் மாதிரி பொருத்தி, ஸோ இதில் வந்து ஒரு மரக்குழாய் வந்து இருக்கும். ஸோ இதை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நடனம், இசை இந்த மாதிரி வந்து நிகழ்ச்சியில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மிருதங்கம் வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ பறை தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஏன் அப்படின்னா தமிழர்களோட மிக பழமையான ஒரு வாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. போர், விழா, அறிவிப்பு இல்லை யாரும் இறந்துட்டாங்க அப்படின்னா இதை மாதிரி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறதுக்கு, அதாவது வந்து நம்ம முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி வந்து கொட்டடிக்கிற தாளம் அடிக்கிற பண்ணி தான் வந்து எல்லாருக்கும் இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பறை தான் அந்த டயத்தில் அடிப்பாங்க. சமூக தகவல் பரப்பும் கருவியாக கூட இது இருந்துச்சு. ஏன்னா ஒரு இன்ஃபர்மேஷனை பரப்பணும் அப்படின்னா அதை வச்சு பண்ணுற போகிறோம். இது ஒரு நாட்டுப்புற கலைகள் ஒரு முக்கியமான அடையாளம் கூட சொல்லலாம். ஸோ வீணை வந்து தமிழர்களோட ஒரு தேசிய இசைக்கருவின்னு கூட சொல்லலாம். ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வந்து நரம்பு இசை வாத்தியம், அதாவது நரம்பு வச்சு தான் வாசிப்பாங்க. சங்க காலத்தில் முதல்ல இருந்தே இது வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரஸ்வதி தேவிகள் கூட இருக்கிற ஒரு கருவின்னு சொல்லலாம். யாழ் பொறுத்த வரைக்கும் சங்க காலத்தில் இருக்கிற ஒரு இசை கருவின்னு சொல்லலாம். யாழ் வந்து இப்போ நடைமுறையில் நிறைய இல்லை. ஸோ ஆனால் வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா வீணைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நரம்பு கருவி அப்படின்னா வீணைக்கு முன்னாடி இருக்கிற யாழ் தான் ரொம்ப முக்கியம். ஆனால் இப்போ நிறைய இல்லை. ஸோ இன்றைய காலத்தில் வந்து அவ்வளோ இல்லை. ஆனாலுமே வந்து இது வீணைக்கு முன்னாடியே வந்தது ஒரு கிரேட்டான ஒரு இது. ஸோ நரம்பு கருவின்னு சொல்லலாம். ஸோ நாதஸ்வரம் அதாவது வந்து ஒரு காற்றிசை வாத்தியம், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஊதுறதை வச்சு சவுண்டு கேட்கும். ஸோ இது வந்து ஒரு மங்களமான விஷயம் நடக்கிறப்ப, அதாவது மேரேஜ் நடக்கிறப்ப அந்த மாதிரி டயத்துலாம் யூஸ் பண்ணாங்க. கோவில், திருமணம் அந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணாங்க. உலகிலேயே ஒரு மிகப்பெரிய காற்றிசை கருவியில் இதுவும் ஒன்று. ஸோ பெருசாக இருக்கும். நம்ம ஊதுறப்போ அந்த சவுண்டை வச்சு நம்மளுக்கு வாக்கி வருது, அதை வச்சு நம்ம சொல்லலாம். அடுத்து தமிழர்களின் சமூக பொருளாதார வாழ்வில் கோவில்களின் பங்கு இது ரொம்ப முக்கியமான ஒன்று. கோவில்களில் நிறைய நம்ம வழிபாட்டு இடங்களை மட்டுமே நினச்சிட்டு இருக்கோம். அது மட்டும் கிடையாது. சமூகம், பொருளாதாரம், கல்வி, கலை, நிர்வாக மையங்களாகவும் இது நிறைய செயல்படுச்சு. அப்போ சாமி முறைக்கு மட்டும் நிறைய செயல்படல, பொருளாதாரம், கல்வி, கலை இந்த மாதிரி இடத்துக்கும் அதை யூஸ் பண்ணியிருக்காங்க.
சமூக வாழ்வில் கோவில் பங்கு, அதாவது பங்கு என்ன அப்படின்னா மக்கள் ஒன்று கூடும் இடமா இருந்துச்சு. ரெண்டாவது வந்து திருவிழா வச்சு பண்றப்போ நிறைய வந்து சமூக ஒற்றுமை நம்ம நிறைய ரிப்பீட்டடா பார்த்துட்டு இருக்கோம். திருமணம், பிறப்பு இந்த மாதிரியும் நிகழ்வுகள் வந்து நடத்தினாங்க முன்னாடி. ஸோ நாட்டுப்புற கலைகள், இசை, நடனம் இதெல்லாம் வந்தீங்க அப்படின்னா அங்கே வளர்த்தாங்க. கோவில் அப்படின்னாலே ஒரு சமூக மையமா வந்து செயல்படுச்சு அந்த காலத்துல. ஸோ பொருளாதார வாழ்வியல் பொறுத்த வரைக்கும் அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அங்க கோயிலுக்கு வந்து நிலங்கள்லாம் வழங்கப்படுச்சு. ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா கோயிலை வந்து நிறைய வந்து ஃபினான்சியலா அதிகமாக இருந்தனால அங்கே வந்து நிறையா ஒரு பணப்புழக்கம் வந்து நிறைய ஏற்பட்டுச்சு. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா விவசாய உற்பத்தி, ஏன்னா விவசாயத்தை வந்து அந்த டைத்தில் லிங்க் பண்ணி வச்சுருந்தாங்க கோயிலோட. அப்போ அந்த பணத்தெல்லாம் வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ தானம், காணிக்கை மூலம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து செல்வ சுழற்சி வந்து ஏற்பட்டுச்சு. ஏன்னா நிறையா வந்து தானம் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. அப்போ அதை வச்சு நிறையா வந்து டெவலப் பண்ண ஆரம்பித்தாங்க. கோயில் பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளாதாரத்துக்கும் யூஸ் பண்ணுற ஒன்றா இருந்துச்சு. கல்வி அறிவும் வளர்ச்சியும் வந்து நிறைய இருந்துச்சு. வேதம், அது போக வந்து இலக்கியம் இதெல்லாம் வந்து அங்கே நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க. முன்னாடி காலத்துலாம் வந்து கோயில் போனோம் அப்படின்னா நிறையா வந்து சொல்லி தருவாங்க. ஸோ தமிழ் வந்து தமிழ் சமஸ்கிருதம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நிறையா வளர்ந்துச்சு. ஸோ இப்போ வந்து கலையோட பண்பாடு, ஸோ வந்து நம்ம நிறையா வந்து அங்கே பார்த்தீங்க அப்படின்னா சிற்பக்கலை, ஓவியம் இதெல்லாம் வந்து இருக்கும். பரதநாட்டியமும் அங்கே வந்து நிறைய வளர்ச்சி ஏற்பட்டுச்சு. ஸோ இசையை பொறுத்த வரைக்கும் நாதஸ்வரமும், வீணை, தவில் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டடாக அங்கே வாசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நிர்வாகம், கோயிலோட நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் நிறையா வந்து உள்ளூர் மக்களே அதை ஆட்சி பண்ணுற மாதிரி ஒவ்வொரு கோயிலுக்கு வந்து அங்கே கட்டமைச்சிருந்தாங்க. வரலாற்றுப்படி பார்த்தீங்க அப்படின்னா சங்க இலக்கியத்தில் கல்வெட்டு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சேர, சோழ, பாண்டியரோட காலகட்டத்தில் கட்டின கோயில்கள்லாம் இப்போ வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வழிபாட்டு இடம் மட்டும் கிடையாது இந்த கோயில். ஸோ இதில் பொருளாதாரம், சமூகம், கல்வி, பண்பாடு எல்லாத்துக்குமே இந்த கைவினை இது வந்து யூஸ் ஆகுது இந்த கோயில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து மொழி மற்றும் இலக்கியம் பாடத்துக்கு வந்துட்டோம். ஸோ அது இவங்களுக்கு இந்திய மொழி குடும்பம். இதை வந்து எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா ஒற்றுமையோட அடிப்படையில் ஒரு 4 இதாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இந்திய மொழி குடும்பத்தில் 4 இருக்குது. இந்தோ ஆரிய இது, வந்து திராவிட மொழி குடும்பம், 3வது வந்து ஆஸ்ட்ரோ ஆசிய மொழி, ஸோ 4வது வந்து சீன திபெத்திய மொழி குடும்பம். இந்த 4 குடும்பம் இருக்கு. இதுல மெயினான குடும்பம் எது அப்படின்னா திராவிட மொழி குடும்பம் தான். அது நம்ம சைடு பேசுற, தென்னிந்தியா சைடு பேசுற இது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு இந்த மாதிரி இருக்க லாங்குவேஜஸ்லாம் பேசுவோம். இதை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. தமிழ் வந்து உங்களுக்கு செம்மொழியா 2004 வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்தோ ஆசியாங்கிறது வந்து உங்களுக்கு வட இந்தியாவில் பேசுகிற இது. ஸோ அதாவது பெங்காலி, மராத்தி, குஜராத்திலாம் பேசுவாங்க. இதில் மேக்சிமம் வந்து சமஸ்கிருதம் தான் இருக்கும். 3வது ஆஸ்ட்ரோ ஆசிய மொழி, இது வந்து மத்திய மற்றும் கிழக்கு இந்தியாவில் இருக்கிற ஒன்று. இது மேக்சிமம் பழங்குடியினர் பேசுகிற ஒன்று தான். சந்தாலி, முண்டா அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சீனா திபெத்திய மொழி குடும்பம். இது பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு இந்தியாவில் பேசப்படுற ஒரு சீன மொழின்னு கூட சொல்லலாம். மணிப்புரி, அதுபோக வந்து உங்களுக்கு நாகா மொழிகள் இந்த மாதிரி இருக்க மொழிகள்லாம் வரும். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிறது வந்து திராவிட மொழிகள் மட்டும்தான் தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு செம்மொழினா ஒன்றும் கிடையாது, உலகிலே மிக பழமையான மொழியாக இருக்கணும். அதாவது செம்மொழிக்கு நிறைய தகுதிகள் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். உலகிலே மிக பழமையான மொழியாக இருக்கணும். பண்டைய வரலாறை பற்றி நிறைய சொல்லியிருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்குன்னு தனியாக ஒரு சில இலக்கணம் இருக்கணும். அதுக்கப்புறம் வளமான இலக்கணம் இருக்கணும். இலக்கியம் இருக்கணும். தொடர்ச்சியான பண்பாடு, அதாவது பயன்பாடுலேயே இருக்கணும். இப்போ தமிழ்ல இப்போ வரைக்கும் இருக்குது அந்த காலத்துலேருந்து. அப்புறம் வெளிமொழி சார்பு குறைவுனா வேறு லாங்குவேஜஸ் வந்து உள்ளே வரக்கூடாது. அந்த மாதிரிலாம் இருக்குன்னா நீங்கள் தமிழை வந்து, அதாவது அந்த மாதிரி இருக்குன்னா அது செம்மொழின்னு சொல்லலாம். நம்ம தமிழ் அதில் ஒன்று இருக்குது. 2004 அதுக்காக செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து நடுவண் அரசு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து தமிழ் ஒரு செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. இலக்கியம்னா என்ன, இலக்கணம்னா என்னன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இலக்கணம்ங்கிறது நம்மளால படிக்க முடியாது, கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இலக்கியங்கிறது நம்ம படிக்கிற அந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை அந்த மாதிரி இருக்கிறத வச்சுக்கோங்க. சிற்றிலக்கியம் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா 96 சிற்றிலக்கியம் இருக்குது. இதில் தமிழ் விடுத்துவதை கூட நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம். அதாவது தமிழோட இலக்கியத்தில் சிறிய வடிவம் இல்லைனா வந்து குறும்பட பாணிகள், அதாவது வந்து நம்ம ஷார்ட் ஃபிலிம் பார்க்கணும் அது மாதிரி குட்டியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்க எல்லாமே வந்து சிற்றிலக்கியம்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து தமிழர்களோட சமூக மற்றும் பண்பாடை பற்றி இதில் சொல்கிறாங்க. எல்லாமே பண்பாடை பற்றி சொல்கிறாங்க. வாழ்க்கையை பற்றி, நம்மளோட வாழ்வையை பற்றி அதில் பிரதிபலிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரு சில குறும்பட இலக்கியம்னு சொல்கிறாங்க. இதை ஃபுல்லாமே சிற்றிலக்கியம்னா 96 இருக்குது. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்னதாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து பக்தி இலக்கியம். இது பொறுத்த வரைக்கும் சங்க இலக்கியத்துக்கு முன்னாடி கிடையாது, சங்க இலக்கியத்துக்கு அப்புறம் தமிழ் சமூகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இறைவனை வந்து அன்போட வழிபடுறதுக்காக வந்து இந்த பக்தி இலக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. பக்தி இலக்கியம்ங்கிறது ஒரு இயக்கம் மாதிரி, நம்ம எப்படி நம்ம பெரியார் வந்து ஒன்று கிரியேட் பண்ணல அது மாதிரி வந்து இது ஒரு இயக்கம். இது வந்து இறைவனோட அன்பு, ஒழுக்கம் இது எல்லாத்தையும் எடுத்துரைக்கிறதுக்காக இந்த இயக்கம் வந்து நிறைய பாடுபட்டாங்க. அதாவது வந்து டிவோர்ஸ்லாம் நிறைய அட்டாச் ஆகிறதுக்காக இந்த இது கொண்டு வந்தாங்க. இதில் வந்து சாதியை ஃபுல்லாக குறைச்சிட்டு, அதாவது சாதிலாம் வரவே வேணாம், வேற இதெல்லாம் பண்ண வேணாம், நம்ம வந்து ஃபுல்லாக வந்து டிவோர்ஸ்லாம் அட்டாச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு
ஆன்மாக்குள்ளே வந்து இறங்கிடுவாங்க. ஸோ வந்து ஆன்மீகம்குள்ளே ஃபுல்லாக இறங்கிடுவாங்க. இதனால் வந்து சாதியோட வேறுபாடுலாம் வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வந்து எந்த காலத்தில் அப்படின்னா கிபி 6ஆம் நூற்றாண்டுலேருந்து 9ஆம் நூற்றாண்டு இந்த காலகட்டத்தில் நிறையா வந்து இந்த பக்தி இலக்கியம் வந்துச்சு. ஸோ களப்பிரியர் காலத்துக்கு அப்புறம் வளர்ந்ததா இது. களப்பிரியர் காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் கல்ச்சுரல்ஸ்லாம் கம்மியாக இருந்த மாதிரியும் கலப்பிரர் காலத்துக்கு அப்புறம் இது வளர்ந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இது அப்படியே கண்டினியூஷன்னா பக்தி இலக்கியத்தை 2ஆக உடச்சிடலாம், பிரிச்சுக்கலாம். ஒன்று சைவம், இன்னொன்று வைணவம். சைவம் வந்து சிவனை கும்பிட்றவங்க. வைணவங்கிறது விஷ்ணுவை கும்பிட்றவங்க, அதாவது ஆண்டாள் இந்த மாதிரி கும்பிட்றவங்க. சைவம் வந்து மொத்தம் சைவமில் தான் நாயன்மார்கள் வருவாங்க. வைணவமில் தான் உங்களுக்கு ஆழ்வார்கள் வருவாங்க. உங்களுக்கு சைவம் பொறுத்த வரைக்கும் நாயன்மார்கள் 63 பேர், வைணவம் பொறுத்த வரைக்கும் ஆழ்வார்கள் 12 பேர். இதில் வந்து இந்த சைவம் இருக்குல்ல, அந்த சைவமில் தேவாரமும் உங்களுக்கு திருவாசமும் வரும். ஸோ இதே இது வந்து உங்களுக்கு ஆழ்வார்கள், அதாவது வந்து ஆழ்வார்கள் 12 பேர் இருக்காங்களே, இதில் அந்த ஆண்டாள் நம்மாழ்வார் இவங்களாம் வருவாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் 4000 திவ்ய பிரபந்தம் வந்து கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சைவம், வைணவம், ஆழ்வார்கள் 12 பேர், உங்களுக்கு நாயன்மார்கள் 63 பேர், சிவனை கும்பிடுவாங்க, தேவாரம், திருவாசகம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4000 திவ்ய பிரபந்தம். ஸோ அடுத்து 11th கம்பல்சரி 2 கொஸ்டின் இருக்கும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் பாரதியார் மற்றும் பாரதிதாசனோட பங்களிப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் அறிமுகம், அதாவது மிகப்பெரிய பங்களிப்பு இவங்களோட பங்களிப்பு, 2 பேருமோட பங்களிப்புமே. ஏன்னா எல்லாருக்குமே நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க 2 பேர் பற்றி நல்லா தெரியும். சமூக சிந்தனைகள், தேசிய எழுச்சி, பெண்களோட மேம்பாடு, தமிழ் மொழியை பற்றி நிறையா வளர்த்துருப்பாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா தேசிய எழுச்சியும் பெண்களோட மேம்பாடை பற்றி நிறையா வந்து சொல்லியிருப்பாங்க. அதுபோக சமூக சிந்தனைகள், ஏன்னா நம்ம படிக்கிறதே வந்து தமிழ் இலக்கிய வளர்ச்சியில் அவங்களோட பங்களிப்பு தான். ஸோ அதனால் கண்டிப்பாக சமூக சிந்தனை இருந்திருக்கணும். ஸோ பாரதியார் பற்றி பார்க்கலாம். 1881 1921, 1881 1921 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அவர் இருந்திருப்பாரு. இவரோட பங்களிப்பு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா தேசிய எழுச்சி கவிஞர், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்திய விடுதலைக்காக நிறையா போராடி இருப்பாரு. பெண்களோட சுதந்திரத்துக்காக, பெண் கல்வி, அதாவது வந்து சமூக உரிமைகள் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாரு. தமிழ் மொழியோட வளர்ச்சி, நிறையா வந்து புதிய சொற்கள் கொண்டு வந்திருப்பாரு. நவீன கவிதைகள், அதாவது இவர் கவிதை ஃபுல்லாக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நிறையா புரட்சிகரமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இவர் வந்து படைப்பு என்னெல்லாம் படைச்சார் அப்படின்னா காளியம்மன் பாடல்கள், பாசறை பாடல்கள், தேசிய கவிதைகள், இந்த மாதிரி கவிதைகள்லாம் கொண்டு வந்திருக்காரு. இப்போ உங்களுக்கு புரியல அப்படின்னு ஜஸ்ட் கேட்டுக்கோங்க. இவரோட சிறப்பு பொறுத்த வரைக்கும் சமூகத்தை வந்து நிறையா உருவாக்கணும், இவர் வந்து நிறையா வந்து அந்த உரிமை வேட்கையை வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு. இவர் நவீன தமிழ் கவிதைகளை வந்து ஆரம்பிச்சாரு. அதாவது புதுசாக இருக்கிற கவிதையெல்லாம் இவர் தான் கொண்டு வந்தாரு. மனித நேயத்தை நிறையா வந்து கொண்டு வரணும், சமூக நலனை வந்து முன்னாடி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இவர் நிறையா பாடுபட்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பாரதிதாசன், இவர் 1891 1964 வரைக்கும் இருந்தார். ஸோ பாரதியாரோட மேலே இருந்த பற்றுனால தான் பாரதிதாசன் அப்படி பேரை மாற்றிருப்பாரு. ஸோ இவரோட பங்களிப்பு பொறுத்தவரைக்கும் சமூக எழுச்சி, அதாவது வந்து நிறையா வந்து சமூகம், சாதி, இதை பற்றிலாம் வந்து நிறையா அவர் பேசியிருப்பார், நவீன கருத்துக்களை கொண்டு வந்திருப்பாரு. தமிழ் வளர்ச்சிக்காக ஒரு பாடல், நாடகங்கள், கவிதைகள்லாம் எழுதியிருப்பாரு. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த பாரதிதாசன் வந்து பிசிறந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடக நூல் எழுதியிருப்பாரு. ஸோ அதுக்காக ஒரு சாகித்ய அகாடமி கூட கொடுத்துருப்பாங்க. பெண்களோட மேம்பாட்டுக்காக, அதாவது 2 பேருமே பெண்களோட மேம்பாட்டுக்காக கண்டிப்பாக பேசியிருக்காங்க, சமூக சிந்தனைகளுக்காக பேசியிருக்காங்க. ஸோ அவரோட படையை பொறுத்த வரைக்கும் கவிதை வந்து சமுதாய நல்வாழ்வு, அதுபோக தேச பாசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருக்காரு. அதாவது இவர் கவிதை எழுதியிருக்காரு. அப்புறம் நாடகம் பொறுத்த வரைக்கும் சமூக விழிப்புணர்வு, அதாவது சமூக விழிப்புணர்வுக்காக இவர் வந்து நாடகம் வந்து ஒன்று நடத்தியிருக்காரு. பாடல்கள் பொறுத்த வரைக்கும் விளையாட்டு, அதுபோக வந்து மக்களின் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இவர் பாடல்கள் வந்து இருக்காரு. இவரோட சிறப்பு பொறுத்த வரைக்கும் நேரடி சமூக சீர்திருத்தம், இவர் வந்து கவிதையை வந்து நேரடி சமூக சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கொண்டு வந்திருக்காரு. ஸோ அப்புறம் மக்கள் வாழ்க்கையை வந்து இலக்கியத்தோட வந்து பிரதியிட்டிருக்காரு. ஸோ இப்போ வந்து தமிழோட சமூக பண்பாட்டில் இவர் ஒரு பெரிய இதில் வந்து இருந்திருக்காரு. ஸோ மோஸ்ட்லி இவர் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இவங்க 2 பேரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தேசிய எழுச்சி, சமூக மாற்றம், பெண்கள் மேம்பாடு, மொழி வளர்ச்சி, இந்த 4 தான் அவங்க வந்து வித்துட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேருமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் கொஸ்டின், திருவள்ளுவர் மேலாண்மை கருத்துக்கள். இதை பொறுத்தவரை திருவள்ளுவர் பற்றி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாலே திருக்குறள் எழுதினவர் திருவள்ளுவர். ஸோ உலக பொதுமறைன்னு சொல்லுவாங்க. 1330 குறள் இருக்குது, 133 அதிகாரம் இருக்குது, 9 இயல்கள் இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்து அறம், பொருள், இன்பம், இந்த மாதிரி வந்து 3 பிரிச்சிருப்பாங்க. இந்த மேலாண்மை கருத்துக்கள் அறம், பொருள், இன்பம், இந்த 3 தான் வரும். அறம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனிதனுக்கு தேவையான அடிப்படை கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து நேர்மையாக இருக்கணும், தன்னம்பிக்கையாக இருக்கணும் அப்படிலாம் சொல்கிற வந்து அதில் தான் வரும். ஸோ அடுத்து வந்து இதில் வந்து இந்த குறள் எங்கெங்க அது வரும் அப்படின்னா 1வது குறள்லேருந்து 380வது குறள் வரைக்கும் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகரமுதலாம், இது எல்லாத்தையும் கண்டிப்பாக ஒரு குறள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதாவது வந்து மொத்தம் அறம் பொறுத்த வரைக்கும் 38 இது இருக்குது. ஸோ 133 அதிகாரம் இருக்குது. அதில் வந்து 38 பாடல்கள் வந்து அறம் ரிலேட்டடாக வரும்.
பொருள் பொறுத்த வரைக்கும் 381 1080 வரைக்கும் 381 1080 வரைக்கும். ஸோ உங்களுக்கு அரசியல் பொருளாதாரம் இதை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும். இதுதான் அதிகமாக இருக்கும் 70. அதாவது 133ல் உங்களுக்கு அறம் மட்டும் 38. ஸோ இது 70 இருக்கும். ஸோ இது வந்து நல்ல மனித உறவுகள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பொருளை பற்றி சொல்கிறது, நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது. இன்பம் அதாவது திருமணம், ஸோ காதல் இந்த மாதிரி இருக்கிற பற்றி சொல்லணும். ஸோ இது வந்து 1081, அதாவது விட்டால 1081 1330 வரைக்கும் இருக்கும். இது மட்டும் 25 இருக்கும். ஸோ 38, 70, 25, 1லேருந்து 380, 381லேருந்து 1080, 1081லேருந்து 1330. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளுவரோட மேலாண்மை கருத்துக்கள். இதோட சிறப்பு என்ன அப்படின்னா, திருவள்ளுவரோட கான்செப்ட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நேரத்துக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். சரி, அதே மாதிரி இவரோட கான்செப்ட் எல்லாமே முடிவில்லாத ஒரு அறிவுரையாக இருக்கும். சுருக்கமாகவும் சொல்லியிருப்பாரு, அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தனிநபர், அதாவது எனக்குமே பொருந்தும், எல்லாருக்குமே பொருந்தும், அந்த மாதிரி இருக்கும். தமிழரோட பண்பாட்டு அடையாளம் இது எல்லாத்தையுமே போட்டு விட்டுருங்க. திருக்குறள் பொறுத்த வரைக்கும் ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு மேலாண்மை கருத்துக்களை சொல்றது. அது ஒரு உலக பொதுமறைன்னு சொன்னா அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அறம் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 38, பொருள் வந்து 70, அவங்களுக்கு இன்பம் வந்து 25. டோட்டலாக கூட்டினா அவங்களுக்கு 133 அதிகாரங்கள் வரும். ஸோ இதை வந்து பிரித்து ஒரு நுட்பமான இதை ஹேண்டில் பண்ணி இவர் வந்து கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ வரலாம் முடிஞ்சு ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக கொடுத்துருக்கேன். கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், ஸ்பீடில் போட்டு பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.